வணக்கம் அன்புடன் பிபிஎஸ். வாங்க நம்ம அடுத்து மியாக்பான் டெம்பிளுக்கு போவோம். இந்த டெம்பிள பத்தி சொல்றப்பயே எங்க கூட வந்த டிரைவர் நிறைய கதை சொன்னாரு அதோட அழகை பத்தி. அவர் சொல்றப்ப கேட்க ரொம்ப அருமையா இருந்துச்சு. போற வழியெல்லாம் தாமரை குளம்னு சொன்னோன்னே எனக்கு இயற்கையாவே தாமரை பூனா கொஞ்சம் பிரியம் அதிகம். தாமரை குளத்தை பார்க்க போறோமேன்ற சந்தோஷத்துல நாங்க ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தோம். சோ நாங்க அந்த டெம்பிளுக்கு முன்னுக்கு வந்துட்டோம். இந்த கோயில் ஒரு சாதாரண கோயில் இல்ல, சுற்றிலும் பசுமை, எங்கு பார்த்தாலும் தாமரை குளம். நம்மள சுத்தி தாமரை பூக்களுக்கு நடுவுல நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அந்த தாமரை குளத்துக்கு நடுவுல அழகான ஒரு மரப்பாலம். அந்த பாதையில நடந்து சென்றாதான் கோயில் அடைய முடியும். நம்ம போறது ஒரு பழமையான வரலாற்று சின்னம் மட்டும் இல்ல, அழகான ஒரு கோயில் தான். வாங்க நம்ம தொடரலாம். மியாக்பான் டெம்பிள்ல செல்ற பாதையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எந்த பக்கம் பாக்குறதுன்னு தெரியல. ரெண்டு பக்கமும் தாமரை செடிகள் அழகா பூத்து, அவ்வளவு பூக்கள் பசுமையா இயற்கையின் நடுவுல. இந்த மரப்பாலம் கொஞ்ச தூரம் நடந்துகிட்டே இருந்தோம். நடந்து செல்ற அலுப்பே தெரியல, ஏன்னா ரொம்ப அழகா இருந்துச்சு. நடந்து போறப்ப மனசும் ஒரு வித்தியாசமான ஒரு அமைதிய கொடுத்துச்சு. நம்மள அறியாமையே சிரிக்க தோணுச்சு. அங்கதான் கொஞ்சம் சுத்தி முத்தி பார்த்தா நம்ம மட்டும் இல்ல, எல்லாருமே அந்த சிரிச்ச முகத்தோட கவலைய மறந்து எல்லாருமே அந்த இயற்கை அழக ரசிச்சுட்டே வந்தாங்க. ஒரு பக்கம் பழமையான வரலாறு, மற்றொரு பக்கம் அழகான இயற்கை, ரெண்டும் சேர்ந்து ஒரு அழகான அனுபவத்தை கொடுத்துச்சு. நம்ம பயணம் செய்யும் போது சில இடங்களை பார்த்த உடனேயே படம் எடுக்கணும் போல தோணும். ஆனா சில இடங்க படம் பிடிக்கிறத விட நேரில் நின்று ரசிக்கணும்னு தோன்றும். இந்த இடமும் அப்படிதான். இந்த பாதையில நடந்து செல்லும் போது இன்னொரு விஷயமும் கவனிக்க வச்சது. உலகத்துல பல பகுதியிலிருந்து வந்த மக்கள் சிலர் நண்பர்களுடன், சிலர் குடும்பத்துடன், சிலர் குழந்தைகளுடன், சிலர் தனியாக. ஆனா எல்லார் முகத்திலையும் ஒரு சிரிப்பு, சந்தோஷம். எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஒரு புதிய இடத்தை பார்க்கணும், அதை ரசிக்க வேண்டும், அந்த நினைவுகளை புகைப்படங்களாக வீடியோக்களாக வைத்துக் கொள்ளணும். நம்மளோட பயணத்துல இதுதான் எனக்கு மிகவும் பிடித்த விஷயம். டிராவல் என்பது ஒரு இடத்தை பாக்குறது மட்டும் இல்ல, அந்த இடத்துல இருக்கும் மக்களையும் அவர்களுடைய வாழ்க்கை முறையையும் அந்த இடத்தின் இயற்கையும் அதன் வரலாற்றையும் அனுபவிப்பதுதான் உண்மையான பயணம். இப்ப நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம், மியாக்பான் டெம்பிள். இந்த இடம் 12ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியை சேர்ந்ததுன்னு இங்க தகவல் பலகையில குறிப்பிட்டு இருந்துச்சு. இந்த பலகையை பார்த்த உடனே இந்த இடத்தின் பழமையை உணர முடிஞ்சிச்சு. நாம இப்போது பார்க்கும் கட்டிடங்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டவை. அந்த காலத்துல இவ்வளவு பெரிய கட்டிடங்களை இவ்வளவு அழகான முறையில எப்படி உருவாக்குனாங்க நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. இங்க இருக்கும் கட்டிடங்களையும் கற்களையும் மட்டும் பார்க்காம அந்த காலத்துக்குள்ள நாமே கொஞ்சம் அழைத்து சென்று பார்க்க வேண்டும். டைம் டிராவல் பண்ணணும்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போதுதான் அந்த இடத்தோட உண்மையான மதிப்பு புரியும். மாணவர்களுக்கு சரித்திரம் படிச்சு கொடுக்குறப்ப, ஒவ்வொரு இடத்த பத்தி சொல்றப்ப அவங்கள்ட்ட அதை உணர்ந்து படிங்கன்னு சொல்லுவேன். அதை இப்ப நான் உணர்றேன். ஒரு பழமையான இடத்தை பார்க்கும்போது சுற்றுப்புற இயற்கையும் சேர்த்து இருந்தா அந்த அனுபவம் இன்னும் அழகா மாறிடுது. இங்க நின்று பார்க்கும்போது கம்போடியாவோட பழமையான வரலாறும் இன்றைய சுற்றுலா உலகமும் ஒரே இடத்துல சந்திப்பது போல என்னால உணர முடிஞ்சிச்சு. இந்த கோயில் தண்ணிக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பக்கத்துலயும் அங்க 4 முனையிலையும் அங்க வழிபடுற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல நின்று மக்கள் அவங்க கொண்டு வந்த பழங்கள் எல்லாம் வச்சு வழிபடுறாங்க. எனக்கு சரியா அங்க எந்த தெய்வத்தை வழிபடுறாங்கன்னு தெரியல. இறைவான்னு நானும் கையெடுத்து கும்பிட்டு நாங்க சுத்தி நடந்தோம். அங்க ஒரு குடும்பத்தினர் ஸ்பெஷலா கொஞ்சம் மேல ஏறி அந்த இடத்துல ஒரு குகை மாதிரி உள்ளுக்கு வச்சு சாமி கும்பிட்டாங்க. என்ன எங்க அங்க என்ன வழிபாடு நடக்குதுன்னு நாங்க கொஞ்ச நேரம் நின்று பார்த்தோம். அந்த குடும்பத்தினர் சொன்னாங்க அங்க அவங்க விஷ்ணுவை வழிபடுறதா. நாங்களும் விஷ்ணு பகவானேன்னு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டோம். அவங்க அங்க வழிபட்டுட்டு அவங்க பேசுறப்ப, நீங்க இந்தியாவில இருந்து வந்தீங்களான்னு எங்களை பார்த்து கேட்டாங்க. நாங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்த மலேசியர்கள், நாங்க மலேசியாவில இருந்து வரோம்னு சொன்னோம். அவங்க ஓ மலேசியாவா, நாங்க கூட மலேசியாவுக்கு வரணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கோம், மலேசியா நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க. மலேசியா ரொம்ப அழகான நாடு, பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு. அப்ப உங்களோட கான்டாக்ட் தர முடியுமா? நாங்க அவங்கள்ட்ட எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து சந்தோஷமா வாங்க மலேசியாவுக்கு, வெல்கம் டு மலேசியான்னு சொல்லிட்டு நாங்க தொடர்ந்து நடந்தோம். இந்த மாதிரி பயணம் செய்யும்போது ஒரு சில நிமிடங்கள்ல சந்திச்சாலும் பயண நினைவுகளை ஒரு சிறிய பகுதியாகி விடுறாங்க. அது மட்டும் இல்லாம
நம்மளோட யூடியூப் சேனலை அன்புடன் பிபிஎஸ் அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாம எங்க கம்போடியாவை பத்தி நல்லா பிரபலப்படுத்துங்க, எங்ககிட்ட நிறைய அழகான இடங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் சொல்லுங்க. உங்க மலேசிய மக்களும் உலகத்துல இருந்த மத்த நாடுல இருக்கிறவங்களும் வந்து எங்க நாட்டை பார்க்கட்டும், எங்களோட ஏழ்மைக்கு இந்த சுற்றுலாத்துறை ரொம்ப உதவும்னு எங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்டே வச்சாங்க. நிச்சயமா கம்போடியாவோட இந்த அழகை எல்லாத்தையும் சொல்லாம இருக்க மாட்டோம். கம்போடியாவோட அழகு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற மக்களோட அன்பும் அவங்களோட பணிவும் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவோம்னு சொல்லிட்டு நாங்க தொடர்ந்தோம். பயணம் என்பது இடங்களை சேகரிப்பது மட்டும் இல்ல, நினைவுகளை சேகரிப்பதும். எங்களுக்கு இந்த இடம் அப்படிதான் ஒரு அழகான நினைவா மாறிடுச்சு. இந்த மரப்பாலத்துல நடந்தது, தாமரை நிறைந்த நீர்ப்பகுதியை ரசிச்சது, நியோக்போன் டெம்பிள பார்த்தது, அங்க வந்திருந்த பல நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளை பார்த்தது, எல்லாமே சேர்ந்த ஒரு அழகான அனுபவமா இருந்துச்சு. பயணம் செய்யும் போது எல்லா இடங்களும் நம்ம ஆச்சரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சில இடங்கள் நம்ம அமைதியாக்கும், சில இடங்கள் நம்மை சிந்திக்க வைக்கும், சில இடங்கள் நம்மை மகிழ்ச்சியாக்கும். நியாக்பான் டெம்பிள் எனக்கு இந்த 3 அனுபவத்தையும் கொடுத்தது. இந்த வீடியோல நீங்க பார்க்கும் சில மனிதரை பாருங்களேன், நம்ம பார்த்து சிரிக்கிறாங்க, சிலர் கையை அசைத்து சொல்றாங்க, சிலர் புகைப்படம் எடுத்து கொண்டிருக்காங்க. ஒரு சிறிய பயண இடத்துல எத்தனை விதமான மனிதர்களை பாக்குறோம், அதுதான் பயணத்தோட அழகு. குளத்துல இருக்கிற தாமரை பூக்களை பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள்னு சரஸ்வதி தேவி சொல்லுவாங்க. இந்த சரஸ்வதி சிகப்பு தாமரைக்கு நடுவுல நின்று ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். சரி, இன்னைக்கு நம்ம பார்த்தது ஒரு பழமையான கோயில் மட்டும் இல்ல, மற்றும் பல நூற்றாண்டுகளை கடந்து நம்மை சந்திக்கும் நியோக்பான் டெம்பிள். இவை எல்லாம் சேர்ந்து நம்முடைய கம்போடியா பயணத்துல ஒரு அழகான அத்தியாயமாவே மாறிடுச்சு. சரி, இந்த பயணத்துல என்னோட நடந்து வந்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கும் டயர்டா இருக்காது, ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிற இயற்கையோட அழகு அவ்வளோ அழகு. நீங்க அன்புடன் பிபிஎஸ் பயணத்துல தொடர்ந்து பார்க்க விரும்பினா மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நாங்க செல்லும் ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்களே எங்க கூட வந்து அழகு ரசிங்க. உங்களோட நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள அவளோட இருக்கிறோம். எங்க பயணத்துல மறக்காம நீங்க தொடர்ந்து எங்களோட வாங்க. அடுத்த பயணத்துல மீண்டும் சந்திப்போம். அன்புடன் பிபிஎஸ். பாய்.